இன்னைக்கு ஒரு சூப்பரான அப்டேட் தான் பார்க்க போகிறோம். ஆமாங்க, நம்ம பாடகி சின்மய்க்கு திரும்பவும் பாட்டு பாடுறதுக்காக ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்காங்க ஒரு மியூசிக் டைரக்டர். அந்த மியூசிக் டைரக்டர் யார், அது மட்டும் இல்லாமல் சின்மய் இப்போ புதுசாக எந்த படத்துக்கு பாட்டு பாட போகிறாங்க அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சின்மய் ரொம்பவே ஃபேமஸான ஒரு சிங்கர். அது மட்டும் இல்லாமல் அவங்க ஒரு சிறந்த டப்பிங் ஆர்டிஸ்ட் அப்படின்னு தான் சொன்னோம். அந்த விதத்தில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு அவங்க சன் தொலைக்காட்சியில் ரமணன் நடத்திய ஒரு ஷோவில் தான் பாட்டு பாடுறதுக்காக வந்திருந்தாங்க. அதை தொடர்ந்து தான் அவங்க நல்லா பாட்டு பாடுறாங்க அப்படின்னு சொல்லி நிறைய வாய்ப்புகளையும் பெற்றிருந்தாங்க. இதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா அவங்க பாட்டு பாடுறதுல மட்டும் இல்லாமல் டப்பிங் பண்ணுறதுலேயே ரொம்பவே சிறந்த ஒரு கலைஞராகவே மாறிட்டாங்க அப்படின்னு தான் சொன்னோம். அந்த விதத்தில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு அவங்க எந்த படத்தில் பாட்டு பாடினாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழ் இண்டஸ்ட்ரியில் வந்த கன்னத்தில் முத்தமிட்டாய் அப்படிங்கிற மூவியில் தான் பாட்டு பாடியிருப்பாங்க. இதை தொடர்ந்து அந்த ஃபஸ்ட்டு பாட்டிலே அவங்க ரொம்பவே ஃபேமஸாக இருந்தாங்க. இதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா சிலுன்னு ஒரு காதல் மூவியில் பூமிகாவுக்கு டப்பிங் பண்ணியிருப்பாங்க. அதை தொடர்ந்து ரொம்பவே ஃபேமஸான ஒரு சிங்கராகவும் இருந்தாங்க, ஒரு டப்பிங் ஆர்டிஸ்டாகவும் இருந்தாங்க அப்படின்னு தான் சொல்லலாம். அந்த விதத்தில் ரசிகர்கள் மனசில் இடத்தையும் பிடிச்சிட்டாங்க பாட்டு பாடியே அப்படின்னு தான் சொல்லணும். இதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு 5 வருஷத்துக்கு முன்னாடி பல பிரச்சனைகள் நடந்திருந்தது. அதில் நிறைய முக்கியமான புள்ளிகளை பற்றி அவங்க டைரக்டாகவே இன்டர்வியூவில் பேசுனதுனால சொல்லிட்டு அவங்கள பேன் பண்ணியிருந்தாங்க. இதை தொடர்ந்து நிறைய வீடியோஸும் நம்ம போட்டிருந்தோம் அவங்களோட பிரச்சனைக்கு என்ன காரணம் அப்படிங்கிறத பற்றி. அது மட்டும் இல்லாமல் அவங்களே சொல்லியிருப்பாங்க என் பிரச்சனையே இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேரெல்லாம் சொல்லியிருக்கிறதுனால தான் அவங்களுக்கு இதுக்கப்புறம் பாடக்கூடாது அப்படின்னு சொல்லி எல்லாருமே சேர்ந்து அவங்கள பேன் பண்ணி வச்சுட்டாங்க அப்படிங்கிறதையும் சொல்லியிருந்தாங்க. இதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா திரும்பவும் ஒரு சூப்பரான கம்பேக் கொடுத்தது எதில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு இடையில பார்த்தீங்கன்னா அவங்க 96 மூவியில் த்ரிஷாவுக்காக பாட்டும் பாடியிருந்தாங்க. அதை தொடர்ந்து தான் த்ரிஷாவுக்கே திரும்பவும் என்ன பண்ணியிருந்தாங்க அப்படின்னா லியோ படத்துலையும் டப்பிங் பண்ணியிருந்தாங்க. இப்போ ரொம்பவே ஃபேமஸான அவங்க திரும்ப ஒரு சூப்பரான கம்பேக் கொடுத்தது எதில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தங் லைஃப் படத்தில் ஆடியோ லான்ச்சில் நடந்தது இல்லையா, அந்த ஆடியோ லான்ச்சில் முத்தமழை சாங்க அவங்க பாடுறதுனால தீயை விட இவங்க வாய்ஸ் நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ரசிகர்களுமே சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. அதில் பார்த்தீங்கன்னா திரும்பவும் அவங்களோட பிளேஸை ரீப்ளேஸ் பண்ணிக்கிட்டாங்க அப்படின்னு தான் சொன்னோம். அந்த விதத்தில் ரசிகர்களுமே ரொம்பவே பிடிச்சி போயிட்டாங்க. சின்மையை பாட வச்சிருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இதை தொடர்ந்து நல்ல ஒரு ஃபயரான கம்பேக் கொடுத்ததுனால சின்மைக்கு திரும்பவும் பாட்டு பாடுறதுக்கான ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஒரு மியூசிக் டைரக்டர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டி இமான் அவர்கள் தான் கொடுத்துருக்காரு. அவரோட மியூசிக்கில் சின்மய் அவர்கள் குரல்ல இருக்கணும் பாட்டு அப்படின்னு சொல்லிட்டு அவரே கூப்பிட்டு சின்மய் கிட்ட கேட்டிருக்காரு பாட்டு பாடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதனால திரும்பவும் ஒரு சூப்பரான கம்பேக்கை கொடுத்துருக்காங்க அப்படின்னு தான் சொன்னோம். அதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா ஏற்கனவே சின்மய் அவர்கள் தமிழ், தெலுங்கு, ஹிந்தி அப்படின்னு சொல்லிட்டு பல மொழிகளில் பாட்டு பாடியிருக்காங்க 2002 இதை தொடர்ந்து இப்போ டி இமான் செகண்டான ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும் சின்மய் அவர்களுக்கு. இதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா கேஎஸ் அதியமான் டைரக்ஷனில் வர ஒரு மூவியில் தான் சின்மய் அவர்கள் பாட்டு பாட போகிறாங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்க பாடுற பாட்டு முழுக்க பார்த்தீங்கன்னா ஸ்நேகன் அவர்கள் எழுதியிருக்காரு அப்படிங்கிற ஒரு அப்டேட்டுமே சொல்லியிருக்காங்க. இதை தொடர்ந்து டி இமான் தான் இசையமைக்கிறாரு, அதுக்கு சின்மய் தான் பாடுறாங்க அப்படிங்கிற ஒரு அப்டேட்டுமே சொல்லியிருக்காங்க. இதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா டி இமான் அவர்கள் அவங்க 2 பேரும் எடுத்த ஃபோட்டோவை அப்லோட் பண்ணியிருக்காங்க அவங்களோட சோஷியல் மீடியாவில். இதை தொடர்ந்து ரசிகர்கள் எல்லாருமே சொல்லிக்கிட்டு வராங்க திரும்பவும் சின்மய் கம்பேக் கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அது மட்டும் இல்லாமல் டி இமான் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா எனக்கு பிடிச்ச வாய்ஸில் ஒரு சூப்பரான மேஜிக் மியூசிக்கை தான் கேட்க போகிறோம், உருவாக்க போகிறேன் அப்படின்னு சொல்லி ரொம்பவே பெருமையாக பேசியிருக்காரு சின்மய் அவர்களை வச்சு. இதை பற்றின கருத்துக்களை உங்கள் கமெண்ட் பாக்ஸில் சொல்லிடுங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த பல அப்டேட்டுகளுக்கு நம்ம சால்ட் டப்பா சேனலை மறக்காமல் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க.